ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தங்களி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கருப்பு உளுந்து 125 கிராம் அரிசி எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அண்ட் சைட் பை சைட் வீட்டுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சாச்சு. இந்த உளுந்தங்களி மாவு நான் மிக்சியில் தான் அரைச்சேன், மற்ற ரெண்டும் கடையில் கொடுத்து அரைச்சேன். மசாலாஸ்லாம் நம்மளே அரைக்கும் போது கொஞ்சம் பியூராக அடல்ட்ரேஷன் இல்லாமல் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் 1/2 டம்ளர் மாவு, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம். சைட் பை சைட் நம்ம கருப்பட்டியும் காய்ச்சி வச்சிடலாம். நல்லா கருப்பட்டி கரைஞ்சா போதும், அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்த மாவு நல்லா வெந்து வரும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கருப்பட்டியும் அதில் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக சுக்குத்தூளும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு கையில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. நல்லா ஒட்டாத தண்ணி தொட்டு பாருங்கள், ஒட்டாத பதம் வரணும். அப்போ தான் கரெக்டானது. இது கூட நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் நெய்யை ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து பழகுங்க. அப்போ தான் டேஸ்ட்டை நல்லா பழகுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.